வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து cpvc பைப்பு கன்சீல் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். இது வந்து ஹெட்ரூமில் வந்து 2 டாய்லெட் போடுறாங்க, அதுக்கு பைப்லைன் ஃபிட்டிங் அடிக்க வந்திருக்கோம். இப்போ அவுட்ரு வேலையை நடக்குது. இப்போ மழையால் இப்போ மேலே கன்சீல் பண்ணுற ஒர்க் நடக்குது. இங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதனால் வந்து மேலே வந்து ஹெட்ரூம் ஒன்று இருக்குது, அதில் வந்து 2 பாத்ரூம் போடுறாங்க. அதை கன்சீல் பண்ணுற ஒர்க்குக்காக வந்திருக்கோம். இது ஹெட்ரூம் ஒன்று, இது வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று. இதில் ஒரு வெஸ்டர்ன் கேட்டிருக்காங்க, ப்ளஸ்ஸு ஷவரு, ஹீட்ரு கேட்டிருக்காங்க. இதுலேருந்து கரெக்டாக 3 அடி வச்சுட்டு சாக் பீஸில் மார்க் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து கரெக்டாக வாஷ் பேஷன் ஒன்று, இது ஒரு 2 அடி வச்சுட்டு பாக்கி சென்ட்ரு பண்ணிவிட்டு ஷவர் வச்சாச்சு பாயிண்ட்டு. கீழேருந்து கரெக்டாக 3 அடி வச்சாச்சு. ஏன்னா கீழே ஒரு எப்படி இருந்தாலும் 6 இன்ச்சுக்கிட்ட ஏறும், அதனால் 3 அடி ஹைட்டு வச்சுக்க வேண்டியதான். நம்ம அதுக்கேற்ற மாரி டேப் போட்டுக்க வேண்டியதான். இது ஷவர் பாயிண்ட்டுக்கு இங்கே சென்ட்ரு பண்ணி போட்டாச்சு. இப்போ வாஷ் பேஷனுக்கு கரெக்டாக 2 அடி போட்டுட்டு இந்தாண்ட வாஷிங் மிஷினுக்கு ஒரு லைன் அந்தாண்ட சைடு திருப்பி விடணும். இங்கே வெஸ்டர்னுக்கு இங்கே ஹீட்டருக்கு இன்புட்டுக்கு தான் சாக் பீஸில் மார்க் பண்ணியாச்சு. இது ஹெல்த்து பாஸ்ட்டுக்கு இந்த லைனாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ வெஸ்டர்னுக்கு இந்தியன் அந்தாண்ட சைடு வந்து இந்தியன் பேசன் வருது, அதுக்கு லைன் போடுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ இதுமாரி சாக் பீஸில் மார்க் பண்ணிட்டுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே நம்ம கிழிக்கிறதுக்கு அளவு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், கஸ்டமர்கிட்ட சொல்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஹெட்ரூமில் அவுட்டரில் வந்து ஒரு வாஷிங் மிஷின், இந்த கேப்பில் வந்து வாஷிங் மிஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கிட்ட இங்கே வந்து டெலிவரி வாட்டரும் அது வழியாக தான் போனோம். இப்போ இங்கே வந்து ஒரு இந்தியன் பேசன் ஒன்று கேட்டிருக்காங்க. ஏன்னா கீழே ஃபுல்லாக வெஸ்டர்னாக இருக்குது. இதில் வந்து ஒரு இந்தியன் பேசன் ஒன்று ப்ளஸ் ஒரு டேப் ஒன்று இருக்கும் தனியாக. இது 2 டேப் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த சைட்லேருந்து லிங்க் பண்ணிப்போம். இப்போ இதில் வந்து வேஸ்ட் வாட்டர் லைனு, இதில் வந்து கரெக்டாக 3 அடி வச்சுட்டு அதுலேருந்து கரெக்டாக நம்ம டேப் வச்சாச்சு. இதுக்கிட்ட இருந்து ஹைட் வந்து 3 அடி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்தியன் பேசன் 1 அடி ஹைட்டு போயிடும், 2 அடி ஸ்டேஜில் இருந்தால் அதை தண்ணி பிடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும் டாய்லெட்டில். இப்போ இது வழியாக வேஸ்ட் லைனு, இது வழியாக இந்தியன் பேசன் டாய்லெட் லைனு போய் 2 லைனை கனெக்ட் பண்ணி ஒன்றாவே அனுப்ப போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து இதில் வந்து வாஷிங் மிஷின் வந்து வேஸ்ட் வாட்டர் லைன் வந்து இந்த வேஸ்ட் வாட்டர் லைன் வழியாகவே வந்துடும். நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஒரு எல்போ மிச்சப்படுத்துறதுக்காக இப்படி கிராஸில் கிழிச்சிருக்கோம். ஸ்ட்ரைட்டாக போடலாம், ஒரு எல்போ மிச்சமாகும் இப்போதைக்கு. இதில் பார்த்தா கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக 2 அடியில் சென்ட்ரு பண்ணி வேஸ்ட் வாட்டர் லைனுக்கு ஒத்து விடுறதுக்காக வச்சுருக்கோம். இது வழியாக அந்த டாய்லெட்டோட லைனும் வந்து லிங்க் ஆகிடும். நம்ம கன்சீல் பண்ணுறப்ப காட்டுறோம் உங்களுக்கு தெளிவாக. இதுலேருந்து கரெக்டாக டாய்லெட் லைன் அது வழியாக லிங்க் கொடுத்துட்டு இது வழியாக டாய்லெட் லைன் வந்துட்டு இதில் இங்கே வெஸ்டர்ன் வச்சுட்டு அது வழியாக டெலிவரி ஆகிடும். ஒரே பைப்பு 4-5 டெலிவரி பண்ண மாரி இருக்கும். ப்ளஸ் வேஸ்ட் வாட்டர் லைனு ஒரே ஒரு டெலிவரி கொடுத்த மாரி இருக்கும், அது போதும். இப்போ இதெல்லாம் கிழிச்சிட்டு நான் கன்சீல் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு வரேன். இப்போ கிழிச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ட்ராப் எல்லாத்தையும் ஃபுல்லாக கிழிச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வேஸ்ட் வாட்டர் லைனுக்கு பொத்து விட்டாச்சு. இது வழியாக வாஷ் பேஷன் லைனு ப்ளஸ் அந்தாண்ட வாஷிங் மிஷின் லைனு எல்லாமே வந்துடும். இது வழியாக அந்த லைனுக்கு பொத்து விட்டாச்சு. இது வந்து அந்த சைட்லேருந்து வர லெட்டின் டாய்லெட் லைனு. இந்தாண்ட வந்து நம்ம cpvc பைப் தான் போட ஆரம்பித்தாச்சு. இதில் வந்து ஹீட்டர் லைன் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க, அதுக்காக பார்த்துருக்கோம். இது இந்த வெஸ்டர்ன் லைன் மற்ற cpvc லைன் எல்லாம் போட ஆரம்பித்தாச்சு. நம்ம கொஞ்சம் ஹீட்டர் லைன் மட்டும் சோலார் ஹீட்டர் அதேமாரி வைக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த லைன் லிங்க்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர் சொன்ன பிறகு போடுறோம். இதில் வந்து நார்மலாக எல்லா டேப்பும் இருக்கிறதுனால நம்ம மற்ற லைன் இப்போ வருஷத்தில் பார்ப்போம். இப்போ இது வந்து ஹெல்த்து பஸ், இது வரையும் டெலிவரி பண்ணியாச்சு. ஹெல்த்து பஸ் அங்கேருந்து 1.5 அடி வச்சு ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் டேங்குக்கு இன்புட் வச்சாச்சு. இது வழியாக நம்ம ஹீட்டருக்கு இன்புட் வாட்டருக்கு நார்மல் தண்ணி போகுது. இந்த கார்னரில் எல்போ போட்டு இங்கே டீ போட்டு அந்தாண்ட பாத்ரூம் போகுது. இது வழியாக டீ போட்டு நம்ம டேப் பாயிண்ட்டுக்கு எப்பயும் போல் வச்சாச்சு, ஷவர் பாயிண்ட்டுக்கு எப்பயும் போல் வச்சாச்சு, ஷவரு ஹெட்டு வச்சாச்சு. இப்போ இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கே வந்து வாஷ் பேஷனுக்கு வந்து ஒரு டீ டேப்பு போட்டுட்டு டீ கிளாஸ் போட்டுட்டு அந்தாண்ட வாஷிங் மிஷினுக்கு ஒரு டேப் RFT தள்ளி விட்டாச்சு. ஹீட்டருக்கு வந்து இதே ஸ்ட்ரைட் லைனாக வந்துட்டு இதே நார்மல் ஸ்ட்ரைட் லைனும் வந்துட்டு கார்னரில் எள்ளு போட்டு ஒரு டீ போட்டு மேலே ஹீட்டருக்கு டெலிவரி போட்டாச்சு. இதில் வந்து ஓவர் கிராஸ் பெண்டு போட்டுக்கோங்க பாருங்கள். இந்த பைப்பு கிராஸ் பண்ணுறது ஓவர் கிராஸ் பெண்டு போட்டு ஸ்டெப்பு ஓவர் பெண்டும் சொல்லுவாங்க. இந்த சைடே எள்ளு போட்டு இது வந்து இந்த பைப்பில் 4 இன்ச்சு 2.5 இடைஞ்சல் இல்லாமல் அந்தாண்ட, ஏன்னா சாதா கிளாம்பு போட்டு அடிக்கிறதுனால
எஸ்டபிள்யூஆர் போட்டு அடிக்காமல் இதனால் ஹீட்டர் லைனை அதுலேருந்து கொண்டு வந்து லாங்கால் தள்ளி விட்டுருவோம். இது மூலிமா சோலார் கனெக்ட் பண்ணிக்கலாம். சோலார் ஹீட்ரு கனெக்ட் பண்ணால் இல்லைன்னா டம்மியாக வச்சுக்கலாம். இது வந்து அந்தாண்ட வந்து நம்ம வந்து வாஷிங் மிஷினுக்கு இந்தாண்ட சைடு ஆர்எஃப்டியை போட்டு தள்ளி விட்டது அதே பாத்ரூம் லைன்லையே. இந்தாண்ட சைடு வந்து ஒரு டீ போட்டு தள்ளி விட்டுருந்தோமே அந்த லைன் வந்து கீழே லைன் இருந்துச்சு. இப்போ டாப்பில் நம்ம 3 அடி ஹைட்டு வரதுனால ஒரு டீ மேலே போட்டு இதுலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 அடிக்கிற ஒரு டேப் பாயிண்ட் ஒன்று வச்சாச்சு இந்த இந்தியன் பேசனுக்கு. இதுக்கிட்ட சென்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஒரு டேப் வச்சு இதுலேருந்து இந்தியன் பேசன் இருக்குது, இதுக்கு அந்தாண்ட சென்ட்ரு பண்ணி ஒரு டேப் வச்சாச்சு. இங்கே குளிக்கிறதுக்கு ஒரு டேப்பு ப்ளஸ் டாய்லெட்டுக்கு ஒரு டேப்பு. இப்போ அடிஷ்னலாக இதில் வந்து இந்தியன் பேசனில் வந்து நம்ம வந்து ஃப்ளஷ் அவுட் டேங்க் கேட்டிருக்காங்க, அதனால அங்கே வச்சுருக்கோம். நம்ம அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். இப்போ வேஸ்ட் வாட்டர் லைன் பார்ப்போம். வேஸ்ட் வாட்டர் லைன் வந்து இதுலேருந்து கரெக்டாக 3 அடியில் இந்த பேசன் வருது, அதனால் 3 அடியிலேருந்து கரெக்டாக ஒரு 5 இன்ச்சில் ஒரு லைன் வச்சுருக்கோம். 5 இன்ச்சு ஃப்ளோ டாப் 1 ஃப்ளோ டாப் வச்சுருக்கோம். 1 ஃப்ளோ டாப் ஜாயிண்ட் கப்ளிங் கனெக்ட் பண்ணி அந்தாண்ட போகுது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்தியன் பேசன் இதுக்கிட்ட வைக்கிறோம். பின்னாடிலேருந்து நம்ம வந்து பின்னாடி 10 இன்ச்சு பேசன் வச்சா வரணும். இப்போ 11.5 இன்ச்சு இருக்குது சென்ட்ரு பீ டாப்பு. இப்போ இதுமாரி 2 45 போட்டு ஹைட் ஏறாமல் இருக்குது, 2 45 போட்டு அமுக்கிட்டு அதுக்காக வாட்டத்துக்கு திருப்பி இருக்கோம். இந்த பேசனுக்கு சென்ட்ரு வந்து இந்த கார்னர்லேருந்து 20 இன்ச்சு, பின்னாடிலேருந்து பேசன்லேருந்து கரெக்டாக 10 இன்ச்சு இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது 3 அடியில் கரெக்டாக கட்டை கட்டிட்டா கரெக்டாக இருக்கும். ஃப்ளோர் டாப்பும் கரெக்டாக இருக்கும், இந்தியன் பேசன் பதினத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து வாஷிங் மிஷினுக்கு 1.5 எல்போ போட்டு டெலிவரி தள்ளி விட்டாச்சு. இந்த வேஸ்ட் வாட்டர் லைனு லிங்க் ஆகிட்டு இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேஸ்ட் வாட்டர் லைன் அங்கேருந்து லிங்க் ஆனிச்சு. அந்த லைன் வந்து எல்லு போட்டு இது தனியாக போட்டிங்கன்னா லைன் அவுட்டரில் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதில் ஒரு டீ போட்டுட்டு ஃப்ளோர் டாப்பில் டேரெக்டாக ஏற்றிச்சு. ஃப்ளோர் டாப்பில் டேரெக்டாக ஏற்றிட்டு பக்கத்துக்கு 5 இன்ச்சு வச்சுட்டு ஒரு டீ பொருளால் போட்டுக்கோம். அந்தாண்ட வாஷிங் மிஷின் லைன் வரணும் வேஸ்ட் வாட்டரில், அது டீ போட்டுட்டு மேலே எள்ளு தூக்கி விட்டுட்டோம். இப்போ வேஸ்ட் வாட்டர் வாஷிங் மிஷின் லைனும் வந்துடும், இந்த வாஷ் பேஷன் லைனும் போயிடும். இப்போ இந்த பாத்ரூம் லைனும் வந்துடும், இந்த ஃப்ளோர் டாப்பில் உள்ள லைனும் வந்துடும். இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த லைனை நேராக டெலிவரி ஆகிடுது. எல்லாத்தையும் வாட்டம் வச்சு நம்ம வாட்டத்துக்கு ஏற்ற மாரி கலவை வச்சு பதியணும்ப்பா. இப்போ வந்து 4-5 லைன் அங்கேருந்து இந்தியன் பேசன் வந்துட்டு இதுலேருந்து பக்கத்தில் 20 இன்ச்சு வச்சுட்டு பின்னாடியிலேருந்து கரெக்டாக 8 இன்ச்சு பைப்போட ஸ்டார்டிங்லேருந்து சென்ட்ரு வந்து 10 இன்ச்சு வச்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பில்டிங்கில் மற்ற கன்சில் ஒர்க் இதெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ பதியறதுன்னு இது அவுட்ரு ஒர்க் நடக்க ஆரம்பிச்சிட்டு கீழெல்லாம் அவுட்ரு ஒர்க் வீடியோ தனியாக போடுறேன். ஏன்னா சாரத்தில் ஏறி அடிக்கிற மாரி இருக்கிறதுனால அவுட்ரு ஒர்க் அதிகமாக வீடியோ இருக்கும்ல. அவுட்ரு வேலை நடந்துகிட்டு இருக்குது, கொஞ்சம் கீழே ஃபிட்டிங் எல்லாம் அடித்து ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் அது தனி வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. இப்போ மற்ற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி. நான் லிங்க் கொடுக்குறேன், இது வீடியோட ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நன்றி.